கந்த அலங்கார பாடல் 101 விளக்கத்துடன். இந்த கந்த அலங்கார பாடலினுடைய பெருமையையும் சக்தியையும் சொல்லக்கூடியது பாடல் 101. அருணகிரிநாதர் பெருமான் இதனை மிகவும் அழகாக இந்த பாடலினுடைய சிறப்புகளை கூறியிருப்பார். கந்தனின் பெருமையை கூறும் கந்தர் அலங்காரத்தில் வரும் ஒரு பாடலை, அதாவது ஏதாவது ஒரு பாடலை கற்று அதனுடைய பொருளை உணர்ந்தவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். சினம் கொண்ட அரசர்களுக்கும் யமனே வந்தாலும் அவனுடன் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மைக்கும் அஞ்ச மாட்டார்கள். துன்பம் தரக்கூடிய இருண்ட நரக குழியில் அவர்கள் வீழ மாட்டார்கள். கொடுமையான நோய்களால் அவதியுற மாட்டார்கள். பார்ப்பதற்கு அச்சத்தை ஏற்படுத்தும் புலி, கரடி, யானை முதலிய கொடிய விலங்குகளை கண்டு அவை துன்பம் செய்துவிடுமோ என்று மனம் கலங்க மாட்டார்கள். ஏனென்றால் யாம் இருக்க பயம் ஏன் என்று அபயகரம் நீட்டியிருக்கும் முருகப்பெருமானின் புகழை பாடும் கந்தர் அலங்கார பாடல் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த பாடலை படித்தாலே போதும், பல்வேறு பயங்கள் நம்மை விட்டு போகும். எல்லோராலும் படிக்க முடியாது. புண்ணியம் செய்தவர்களாலே மட்டும்தான், முருகனின் அருளை பெற்றவர்களால் மட்டுமே தான் படிக்க முடியும். அந்த பாடல் கந்தர் அலங்காரம் பாடல் 101. சலம் காணும் வேந்தர் தமக்கும் அஞ்சார், யமன் சண்டைக்கு அஞ்சார், துலங்கா நரக குழி அணுகார், துட்ட நோய் அணுகார், கலங்கார், புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்தன் நன்னூல் அலங்கார நூற்றுள் ஒரு கவிதான் கற்று அறிந்தவரே. இந்த கந்தர் அலங்கார பாடலை மாலை அணிந்திருக்கக்கூடிய முருக பக்தர்கள் தினந்தோறும் பாடுங்கள்.